உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 20ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த திட்டத்தை பற்றி முதல் முறை இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோவில் அறிமுக வீடியோக்கான லிங்க்கை கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு மொதல் நாள் வீடியோவிலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. முறை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ வேறு ஒன்றும் இல்லை, தினமும் 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஏறக்குறைய இருக்கக்கூடிய அந்த நிமிடத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம விவிலிய வாசிப்பு பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த வசனங்களை கூட சேர்ந்து கவனித்து வாசித்தோன்னா 365 நாட்களில் மொத்த பைபிளையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ வழி விவிலிய திட்டம். இன்றைக்கி நம்ம 20ஆம் நாளில் இருக்கிறோம். தொடக்க நூல் 38ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு அதிகாரம் மட்டும்தான், ஏன்னா யோபில் நம்ம 29-30 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். அது கொஞ்சம் பெருசு. இன்றைக்கி 28 அதிகாரத்தில் திரும்பவும் ஆதாமேவாளினுடைய அந்த பாவம் செஞ்ச இயல்பு, அந்த ஜென்ம பாவத்தின் சுபாவம், அதனுடைய விளைவை திரும்பவும் ஒரு மோசமான சம்பவத்தில் இன்றைக்கி யூதா தாமாரினுடைய வாழ்வில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நேற்று நம்ம எங்கே விட்டோம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி இந்த ஒரு மோசமான ஒரு நிகழ்வை வாசிப்போம். நாளைக்கு இதுக்கு நேர் எதிராக ஒரு நட்சத்திரத்தை போல் யோசேப்பு சிறந்து நற்பண்புல விளங்குறதையும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்போது நேற்று நம்ம எங்கே விட்டோம் மறந்துடக்கூடாது. யோசேப்பை விற்றுட்டாங்க. யாக்கோபு அழுது புலம்புகிறார். அவர் எப்படி அவருடைய அப்பா ஈசாக்கை அவருடைய அன்பார்ந்த தலைமகன் உரிமையை ஏமாற்றி பறித்தாரோ, அதே போல் இன்றைக்கி இவருடைய அன்பார்ந்த மகனினுடைய அந்த அன்பையெல்லாம் இவருடைய மற்ற பிள்ளைகள் அவரை ஏமாற்றி பறித்து அவரை இன்றைக்கி திரும்பவும் அழ வைக்கிறத நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 38ஆவது அதிகாரத்தில் அந்த யோசேப்பின் கதையை கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி 38ஆவது அதிகாரத்தில் யாக்கோபினுடைய இன்னொரு மகனுடைய மோசமான அந்த ஜென்ம சுபாவம் வெளிப்படுறத, கடவுள் கூட இல்லைன்னா, கடவுளுக்கு அஞ்சு வாழ்ந்து தீமையை விலக்கி வாழலைன்னா எவ்வளோ கேவலமாக இருப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிப்போம். நாளைக்கு கடவுளுக்கு அஞ்சு கடவுளை மனதில் வைத்து தீமையை விலக்கி வாழக்கூடிய நட்சத்திர நாயகனாகிய யோசிப்பை பற்றி நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஒரு அழகான எபிசோட். அதற்கு நேர் எதிரான எபிசோடை ஆவியானவர் இன்றைக்கி அந்த ஒரு மோசமான நிகழ்வை காமிச்சிட்டு நாளைக்கு அதுக்கு நேர் எதிரான அழகான நிகழ்வை நாளைக்கு காட்டப்போகிறார். ஸோ இன்றைக்கி 38ஆவது அதிகாரத்தில் அந்த மோசமான நிகழ்வு வாசிப்போம். தொடர்ந்து யோபு 29ஆவது அதிகாரத்தில் யோபு இந்த அவலம் அவருக்கு நேர்றதுக்கு முன்னாடி அவரோட வாழ்வு எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இளைஞர்கள் சின்னவங்கலேருந்து முதிர்ந்தவர்கள், இவரோட வயசு முதிர்ந்தவர்கள் முதல் கொண்டு, அதே நேரத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அவரை எப்படி மதித்தாங்க. அவர் பேசும்போது அவங்க அமைதியாக இருப்பாங்களாம். அவர் சொன்னால் அதோடு அவ்வளோதானா. அப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய ஒரு வாழ்வை யோபு வாழ்ந்தார் அப்படின்றத விவரிப்பார். அழகாக இருக்கும் பாருங்கள். அதை எல்லாத்தையும் இப்போ இழந்து நிற்கிறார் அப்படின்றத அவர் பழசு நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த 29ஆவது அதிகாரம். அதே போல் 30ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா யோபு தொடர்ந்து புலம்புவார். அதில் நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தில் அவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார் அப்படின்றத அந்த 30ஆவது அதிகாரத்தில் அவர் காட்டுவார். நாளைக்கு தொடர்ந்து 31ல் அவருடைய உச்சக்கட்டமான பரிசுத்தத்தை பற்றி, அவர் எப்படி பரிசுத்தமாக இருந்தார் அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி வாசிக்கக்கூடிய நீதிமொழிகளின் பகுதி இந்த தொடக்க நூல் 38ஆவது அதிகாரம் இந்த யூதா தாமாரினுடைய இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத நினைவில் வைத்து கொண்டே இன்றைக்கி நீதிமொழிகளை நம்ம வாசிப்போம். ஸோ நீதிமொழிகளுக்கும் இன்றைக்கி வாசிக்கிற தொடக்க நூலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, யோபு 29ல் யோபுவினுடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, 30ஆவது அதிகாரத்தில் யோபுவினுடைய புலம்பல், இதெல்லாம் நம்ம கவனித்து கொண்டே வாசிங்க. இன்றைக்கி இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு கேள்விகளாக இருக்கும். நம்ம இன்றைய தினத்துக்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே போவதற்கு முன்பாக ஜெபத்தோடு நாம் துவங்குவோம். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா.
ஆமேன். தூய ஆவியாரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 38. அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனின் மகளை கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். கருவளம் மிகுதியாயிருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்த போது அவள் கெசீபில் இருந்தாள். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாயிருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாழ், சகோதரனுக்குரிய கடமையைச் செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாயிராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாயிருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார். ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரரை போல் சாவானோ என்று அஞ்சினார். தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். பல நாள்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள். யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார். அப்போது, உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்துக் கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டார். யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலைமாது என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவர், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், நீர் அதை அனுப்பு மட்டும் எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டார். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க, அவர், உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோலையும் தர வேண்டும் என்றார். அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார். அவரும் கருவுற்றார். பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். அவரிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்பப் பெறுமாறு
யூதா தம் அதுல்லாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அனுப்பினார். அவனோ அவரை காணவில்லை. அங்கிருந்த ஆள்களை நோக்கி, ஏனையும் அருகே வழியில் இருந்த விலைமாது எங்கே என்று கேட்க, அவர்கள், இங்கே விலைமாது எவளும் இல்லை என்றனர். அவன் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை. மேலும் அங்கிருந்த ஆள்கள், இங்கு விலைமாது எவளும் இல்லை என்றனர் என்று சொன்னான். யூதா, அவளே வைத்துக் கொள்ளட்டும், இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர். நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன், உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின்னர், உம் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர், அவளை இழுத்துக் கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவரை இழுத்துக் கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு, இந்த பொருள்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன். இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோலும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினார். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேனே என்றார். ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவர் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்துக் கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்துக் கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரேட்ஸ் என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது. யோபு ஆகமம் அதிகாரம் 29. யோபு என்னும் தொடர்ந்து பேசிய உரை. காண்பேனா முன்னைய திங்கள்களை, கடவுள் என்னை கண்காணித்த நாள்களை. அப்போது அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று, அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அப்போது என் இளமையின் நாள்களில் நான் இருந்தேன். கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. அன்று வல்லவர் என்னோடு இருந்தார், என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர். அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன, பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஆராய் பாய்ந்தது. நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும் பொது மன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும் என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர், முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர், உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர், கை கட்டி வாய்ப்பொத்தி வாளாவிருப்பர். தலைவர் தம் குரல் அடங்கி போம், அவர் நா அன்னத்தோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட செவி என்னை வாழ்த்தியது, என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது. ஏனெனில் கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன், தந்தையில்லார்க்கு உதவினேன். அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினர், கைம்பெண்டேர் தம் உள்ளத்தை களிப்பால் பாடச் செய்தேன். அறத்தை அணிந்தேன், அது என் ஆடை ஆயிற்று. நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று. பார்வையற்றோர்க்கு கண் ஆனேன், காலூனமுற்றோர்க்கு கால் ஆனேன். ஏழைகளுக்கு நான் தந்தையாக இருந்தேன், அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன். கொடியவரின் பற்களை உடைத்தேன், அவரின் பற்களுக்கு இரையானவரை விடுவித்தேன். நான் எண்ணினேன், மணல் மணியைப் போல் நிறைந்த நாளுடையவனாய் என் இல்லத்தில் சாவேன். என் வேர் நீர்வரை ஓடி பரவும், இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும். என் புகழ் என்றும் ஓங்கும், என் வில் வளைத்திறன் கொண்டது. எனக்கு செவி கொடுக்க மக்கள் காத்திருந்தனர்,
என் அறிவுரைக்காக அமைதி காத்தனர். என் சொல்லுக்கு மறுசொல் அவர்கள் கூறவில்லை. என் மொழிகள் அவர்களில் தங்கின. மழைக்கென அவர்கள் எனக்காய் காத்திருந்தனர். மாரிக்கென தங்கள் வாயை திறந்தனர். நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது. என் முகப்பொலிவு உரமூட்டியது. நானே அவர்களுக்கு வழியை காட்டினேன். தலைவனாய் திகழ்ந்தேன். வீரர் நடுவே வேந்தனை போல் வாழ்ந்தேன். அழுகின்றவர்க்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன். யோபு ஆகமம் அதிகாரம் 30. ஆனால் இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர். அவர்களின் தந்தையரை என் மந்தையின் நாய்களோடு இருத்தவும் உடன்பட்டிறேன். எனக்கு அவர்களின் கைவன்மையால் என்ன பயன்? அவர்கள்தாம் ஆற்றல் இழந்து போயினரே. அவர்கள் பட்டினியாலும் பசியாலும் மெலிந்தனர். வறண்டு இருண்டு அழிந்த பாலைக்கு ஓடினர். அவர்கள் உப்புக்கீரையை புதரிடையே பறித்தார்கள். காட்டு பூண்டின் வேரே அவர்களின் உணவு. மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர். கள்வரை பிடிக்க கத்துவது போல் அவர்களுக்கு செய்தனர். ஓடைகளின் உடைப்புகளிலும் நிலவெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தனர். புதர்களின் நடுவில் அவர்கள் கத்துவர். முட்செடியின் அடியில் முடங்கி கிடப்பர். மடையனின் மக்கள் பெயரில்லா பிள்ளைகள். அவர்கள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர். இப்பொழுதோ அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன். அவர்களுக்கு நான் பழமொழி ஆனேன். என்னை அவர்கள் அருவருக்கின்றனர். என்னை விட்டு விலகி போகின்றனர். என் முன் காரி துப்பவும் அவர்கள் தயங்கவில்லை. என் வில்லின் நாணை கடவுள் தளர்த்தி என்னை தாழ்த்தியதால் என் முன் அவர்கள் கடிவாளமற்றவராயினர். என் வலப்பக்கம் கும்பல் கூடுகின்றது. என்னை நெட்டி தள்ளுகின்றது. அழிவுக்கான வழிகளை எனக்கெதிராய் வகுத்தது. எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றனர். என் அழிவை விரைவுபடுத்துகின்றனர். அவர்களை தடுப்பார் யாரும் இல்லை. அகன்ற உடைப்பில் நுழைவது போல பாய்கின்றனர். இடிபாடுகளுக்கு இடையில் அலைபோல் வருகின்றனர். பெருந்திகில் மீண்டும் என்னை பிடித்தது. என் பெருமை காற்றோடு போயிற்று. முகிலென மறைந்தது என் சொத்து. இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இன்னலின் நாள்கள் என்னை இறுக்குகின்றன. இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது. என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை. நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது. கழுத்துப்பட்டை போல் என்னை ஒட்டி கொண்டது. கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்திவிட்டார். புழுதியும் சாம்பலும் போல் ஆனேன். நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். ஆனால் நீர் எனக்கு பதில் அளிக்கவில்லை. நான் உம்முன் நின்றேன். நீர் என்னை கண்ணோக்கவில்லை. கொடுமையுள்ளவராய் என் மட்டில் மாறினீர். உம் கை வல்லமையால் என்னை துன்புறுத்துகின்றீர். என்னை தூக்கி காற்றில் பறக்க விட்டீர். புயலின் சீற்றத்தால் என்னை அலைக்கழித்தீர். ஏனெனில் சாவுக்கும் வாழ்வோர் அனைவரும் கூடும் இடத்திற்கும் என்னை கொணர்வீர் என அறிவேன். இருப்பினும் அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்கு அலரும் பொழுது, அவல நிலையில் அவர் இருக்கும் பொழுது எவர் அவருக்கு எதிராக கையை உயர்த்துவார்? அவதிப்பட்டவருக்காக நான் அழவில்லையா? ஏழைக்காக என் உள்ளம் இளகவில்லையா? நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்தது. ஒளிக்கு காத்திருந்தேன், இருளே வந்தது. என் குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை. இன்னலின் நாள்கள் என எதிர்கொண்டு வருகின்றன. கதிரோன் இன்றியும் நான் கருகித் திரிகின்றேன். எழுகின்றேன், மன்றத்தில் அழுகிறேன் உதவிக்கு. குள்ள நரிக்கு உடன்பிறப்பானேன். நெருப்பு கோழிக்கு தோழனும் ஆனேன். என் தோல் கருகி உரிகின்றது. என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன. என் யாழின் ஓசை புலம்பலாயிற்று. என் குழலின் ஒலி அழுகையாயிற்று. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக் கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார்.
ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலிய வாசிப்பு பகுதியை முடிக்க எங்களுக்கு அருள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யூதாவை போல ஊனுடலின் இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் இணங்காமல் உமக்கு அஞ்சி தீமையை விலக்கி யோபுவை போல ஆபிரகாமை போல மூதாதையர்களைப் போல வாழக்கூடிய அருளை எங்களுக்குள்ள தெய்வ பயத்தை உண்மையில் இருக்கக்கூடிய அன்பையும் எங்களுக்கு அதிகரித்துள்ளோம் அப்பா. அதே போல் தாமார் எப்படி அவங்களுக்கு நடந்த அந்த அநியாயத்தை தன் சொந்த பலத்தினால் சமாளிக்க தவறான முடிவை எடுத்தார்களோ, அப்படி இல்லாமல் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய சுய புத்தியையும் பலனையும் சார்ந்து இல்லாமல், அம்மா நீங்கள் எப்படி ஆண்டவரையே நம்பி கொண்டிருந்தீங்களோ, நீங்கள் எப்படி ஆண்டவர் எகிப்துக்கு பிள்ளையை எடுத்துகிட்டு போன்னு சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிட்டு போனீங்களோ, அதே போல் கண்மூடித்தனமாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கடவுள் மேலே எங்களுக்கு தந்து ஜெபத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்க எங்களுக்கு தேவையான அருளை தர வேண்டி கெஞ்சி கொண்டாடுகிறோம் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வை நம்ம இன்றைக்கி வாசிச்சிருக்கிறோம். தொடக்க நூல் 38வது அதிகாரத்தில். இன்றைய நீதிமொழி வாசனம் தெரியும். நம்மளால் நன்மை செய்ய முடிஞ்சும், நம்மக்கிட்ட இன்றைக்கே பண்ண முடிஞ்சும் அதுக்கு நான் நாளைக்கு பண்ணுறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லாதன்னு சொல்லி நமக்கு நீதிமொழிகளில் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். இன்றைக்கி அதை நம்ம தொடக்க நூலில் நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்தோன்னா நன்றாக தெரியும். யூதாவால் அவருடைய மகன் பெருசானதுக்கப்புறம் உடனடியாக தாமாரை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவர் காலம் தாழ்த்தி அந்த மகனும் இறந்துருவானோன்னு சொல்லி பயந்துட்டுருக்கிறத பார்த்து தாமார் தவறான முடிவெடுத்து எல்லாமே சொதப்பி போகிறத நம்ம இங்கே பார்த்தோம். அதனால் நீதிமொழிகள் நமக்கு தெளிவாக கூறுகிறது, இந்த மாதிரி நம்மளால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னா இன்றைக்கே செய்ய முடியும், இப்போவே செய்ய முடியும்னா அதை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மற்றவர்களுக்கு நன்மையை நமக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ செய்வதில் காலம் தாழ்த்தாமல் இருக்கணும் அப்படின்றது இன்றைக்கி நீதிமொழிகள் நமக்கு கற்றுத்தருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, யூதா தன்னுடைய ஊனுடலின் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு விலை மகளிர் ஒரு விபச்சார பெண்ணிடம் அவர் போய் கடைசியாக அந்த விபச்சார பெண் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய சொந்த மருமகளே. பாருங்களேன், அங்கே லோத்தினுடைய மகள்கள், அதுக்கப்புறம் இங்கே தீனா, நம்ம யாக்கோபினுடைய ஒரே மகள் தீனாவுக்கு நடந்த அந்த ஒரு அலங்கோலத்தை நம்ம வாசித்தோம். இன்றைக்கி 3வது நிகழ்வு, யூதாவும் தாமாரும் மாமனாரும் மருமகளும். ரொம்ப கேவலமான அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய அந்த விளைவை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இதுக்கு முடிவே இல்லையா? இல்லை, நாளைக்கு திரும்ப நம்ம 39வது அதிகாரத்தில் வாசிப்போம். யோசேப்பு அதே ஜென்ம சுபாவத்தை கொண்டிருந்தாலும் அவர் கடவுளோடு இருந்தார், கடவுள் அவளோடு இருந்தார். அவர் ஜெபத்தினால அவருடைய ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்வதை நம்ம இங்கே பார்ப்போம். நாளைக்கு அந்த விஷயத்தை பார்ப்போம். அப்போ யூதா கடவுளோடு இருந்திருந்தார்னா, கடவுள் யூதாவோடு இருந்திருந்தார்னா, 2 பேரும் ஜெபத்தில் உறவாடி இருந்தாங்கன்னா இந்த பாவத்தை அவர் செஞ்சுருக்க மாட்டார். திரும்பவும் மிஸ் ஆகிறது தேவ பயம். தேவ பயம் இருந்துச்சுன்னா, கடவுளுக்கு அஞ்சு இருந்தாருன்னா, அதே போல் தீமையை விலக்கி வாழணும். அப்படின்னு இதை தான் நம்ம நீதிமொழிகளை திரும்ப வாசிக்கிறோம். கடவுளுக்கு அஞ்சு தீமையை விலக்கி வாழணும். அது எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும், சிந்தனையிலையும் சரி, கண்கள்லையும் சரி, வார்த்தைகள்லையும், இதயத்தின் எண்ணங்களிலும், எல்லா சின்ன சின்ன பொய்களில் இருந்து கூட கடவுளுக்கு அஞ்சு அந்த தீமையை விலக்கி வாழ நம்ம முயற்சித்தோன்னா யூதாவுக்கு நடந்த இந்த அலங்கோலம் நடந்திருக்காது. தாமார் பாருங்கள், அவங்களுடைய அப்பாவோட வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு இன்னொரு கணவன் யூதா தருவார் அப்படின்னு சொல்லி, அவங்க மாமனார் தருவார் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தரல அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம இன்றைக்கி விவிலியம் வாசிக்கிறோம். நம்மளோட ஒரே பதில், நான் ஆண்டவர்கிட்ட போய் யாக்கோபு எப்படி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி போராடினாரோ, பின்னாடி நம்ம தோபித்தினுடைய புத்தகத்தில் வாசிப்போம். அவங்களுக்கு ஒரு மனைவி கிடைக்கல அப்படின்றதுக்காக அங்கே சாரா தோபித் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாரா கடவுளிடம் ஜெபிப்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன் தாமார் ஜெபிக்கலை கடவுள்கிட்ட? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ பாருங்களேன், கடவுள் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகிறாரோ அங்கெல்லாம் பாவம் நடக்குது. கடவுள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே கடவுள் மேலே பயம் இருக்குதோ அங்கே பாவம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த உலகம் பாருங்கள், கடவுளை தூக்கி போட்டுருச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாம். நாம் தான் நமக்கு கடவுளாக இருப்போம். நம்ம வைக்கிறது தான் ரூல்ஸ் ஆகும். அதை நோக்கி தான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்குது. நம்மளும் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நம்மளோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இன்றைக்கி வாசித்த இந்த விவிலிய பகுதி நமக்கு தீனாவினுடைய அந்த பகுதியை எடுத்துக்கலாம், அங்கே லோத்தின் மகள்களை எடுத்துக்கலாம். பாருங்களேன், கடவுள் கடவுள் கடவுள்னு பேசிகிட்டு இருக்க பைபிள் ஒரு சில அதிகாரங்கள் கடவுள்ன்ற வார்த்தை இருக்காதுன்னா அந்த இடத்துல பாருங்கள் கண்டிப்பாக பாவம் வந்திருக்கும். இப்படி தான் நம்மளோட வாழ்விலும். கடவுள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் உள்ளே பூந்துருவான். உடலின் ஆசைகளை நம்ம நிறைவேற்ற முயற்சிப்போம். உலகம் சொல்கிறத நம்பி முட்டாள்கள் ஆகிட்டுருப்போம்.
கடவுள் இருந்தார்னா, இறைவார்த்தை இருந்துச்சுன்னா, புனிதர்களோட வாழ்வு நம்ம முன்னாடி இருந்துச்சுன்னா, புனிதர்கள் இந்த இடத்துல எப்படி செயல்பட்டிருப்பாங்க, பைபிளில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் எப்படி செயல்பட்டிருப்பாங்க, ஆண்டவரும் ஆவியானவரும் மாதாவும் நமக்கு ஜெபத்தில் என்ன உணர்த்துவாங்க, அதை கேட்டு நம்ம நடந்தோம்னா ஞானம் மிக்கவர்களாகவும் அறிவு மிக்கவர்களாகவும் இருப்போம். பின்னாடி நம்ம பார்ப்போம், இந்த யூதா தாமாருக்கு பிறந்த வழிமரபினர்களில் தான் தாவீது வருவார். தாவீதோட வழிமரபில் தான் புனித யோசேப்பு, தேவமாதா, ஆண்டவர் இயேசுவும் வருகிறார்கள். அப்போ பாருங்களேன், நம்ம மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுனுடைய வழிமரபினுடைய பட்டியல்கள் போடப்படும்போது அதில் 4 பெண்களுடைய பெயர்கள் தான் குறிப்பிடப்படும். அதில் முதல் பெயர் இந்த தாமார் தான், இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட தாமார் தான். அடுத்த 2வது பெண் பார்த்தோம் அப்படின்னாக்க ராகாபு. இஸ்ரேல் மக்கள் அவங்க உளவு பார்க்க அமைச்சபோது உதவி செஞ்ச அவங்களும் விபச்சாரி. 3வது ரூத். அவங்க ஒரு நல்ல பெண், ஆனால் அவங்க இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவர்களே கிடையாது. அவங்க மோவாபிய நாட்டை இனத்தை சார்ந்த ஒரு பெண், பிற இனத்தவர். 4வது பெண் பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு தெரியும், சாலமோனுடைய அம்மா தாவீது வேற ஒருவருடைய மனைவியாக இருந்த பெத்ஷீபாவை தன்னுடைய மனைவியாக உரிமையாக்கி கொண்டு பாவம் செய்த அந்த பெண் பெத்ஷீபா. இப்படி இந்த 4 பெண்கள் பாருங்கள், எல்லாமே உடைந்து போன இந்த மானுடத்தின் வாலிமரபில் இருந்து தான் ஆண்டவர் இயேசு உதிக்கிறார் நீதியின் அரசராக. இந்த பாவத்தில் ஒரு தாமரையை போல தேவமாதா பாவமே இல்லாமல் உதிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஓனானுடைய பாவம் என்ன? தாமாரு கூட ஓனான் தன்னுடைய சகோதரனோட மனைவிக்கு வழிமரபு ஏற்படுத்தி தரணுங்கிறதுக்காக யூதா அவரை மனமுடித்து வைக்கும்போது ஓனான் என்ன பண்ணுறாரு, அது அவரோட வழிமரபாக இருக்காதுன்னு சொல்லி அவருடைய விந்துக்களை தரையில் சிந்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வாசித்தோம். அப்போது இதற்காக கடவுள் அவரை கொன்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி கொல்ற அளவுக்கு அவர் என்ன பாவம் செஞ்சாங்க? இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க 2 பாசிபிலிட்டி இருக்குது. முதல் பாவம் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, அவருடைய சகோதரனுக்கு வழிமரபு வரக்கூடாதுன்னு தவறாக யோசித்தார், அதனால் கடவுள் கொண்டாரு. ஆனால் அது நமக்கு செட் ஆகாது. இங்கே ஏன் அப்படின்னாக்க, உபாகமம் அதாவது இணைச்சட்டம் டியூட்ரோனாமியில் 25வது அதிகாரம் 7லேருந்து 11 வசனங்கள் வாசனை தெரியும். இப்படி சகோதரனுடைய மனைவிக்கு அவர் வழிமரபு ஏற்படுத்த விரும்பலை அப்படின்னாக்க, சகோதரனுடைய அந்த கடமையை இவர் நிறைவேற்ற தவறுனா பப்ளிக்காக கொண்டு பொதுவெளியில் அவருடைய செருப்பால் அவரை கழட்டி வச்சுட்டு அவர் மூஞ்சில் காரி அந்த விதவை துப்பணும். இப்படி ஒரு பொதுவெளியில் அந்த மனுஷனுக்கு அவமானம் நேரிடணும், அவமானம் ஏற்படுத்தணும். சாவு தண்டனை கிடையாது. அதாவது சகோதரன் மனைவி வழிமரபு ஏற்படுத்தலாம். அப்புறம் ஏன் கடவுள் கொன்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தெளிவாக கூறப்பட்டிருக்கு. லேவியர் 20வது அதிகாரம் 13ஆம் வசனங்களும் அதுக்கப்புறம் 15லேருந்து 16 வாசனம் நமக்கு தெரியும். கருத்தடை, கான்ட்ராசெப்ஷன், அதாவது தாம்பத்திய உறவில் ஈடுபடும்போது வேணும்னே கருவுறக்கூடாது அப்படின்ற முயற்சிகளை எடுப்பது கடவுள் பார்வையில் ஒரு அருவருப்பானது. அது சாகக்கூடிய அளவுக்கு, அந்த நபர்கள் கொல்லக்கூடிய அளவிற்கு அது ஒரு சாவான பாவமாக, மார்டல் சின்னாக இங்கே சித்தரிக்கப்படுகிறது. இந்த லேவியர் 20 பின்னாடி ஆண்டவர் மோசே வழியாக இந்த சட்டத்தை தான் கொடுக்குறாரு. அப்போது ஆண்டவர் கொன்றுபட்டார்னா இந்த சட்டத்தை கொடுத்தது அவர் தான் அப்படின்னா, இந்த காரணத்திற்காக தான் கொல்லக்கூடிய அளவுக்கு இது பாவம் அப்படின்னா, அது காரணம் தாம்பத்திய உறவு ஏற்படும் போது குழந்தை கருவுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கருத்தடை பொருட்கள், ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு, கான்ட்ராசெப்ஷன், காண்டம்ஸ், காப்பர்ட்டி, இல்லை ஏதாவது பில்ஸ் எடுக்கிறது, மருந்துகள் எடுக்கிறது, எல்லாமே சாவான பாவம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக சுட்டு காட்டுகிறது. அது எந்த அளவுக்குனா கொல்லப்படக்கூடிய அளவுக்கு. பின்னாடி இது லேவியரில் அது ஒரு சட்டமாகவே மோசே கொடுப்பார். கடவுள் மோசே வழியாக கொடுக்கறத நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ ஓனான் செய்த பாவம் அவர் வழிமரபு ஏற்படுத்தாமல் போனதுனால அல்ல, பட் அவர் கருத்தடை செஞ்சதுனால தான். இதை தான் 2000 வருஷமாக பாரம்பரியத்தில், நம்ம கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் எல்லா புனிதர்களும் அங்கீகரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்துவுக்கு பின் முதல் 100 ஆண்டுகளில் வாழ்ந்த புனித கிளமெண்ட், அலெக்சாண்ட்ரியாவின் புனித கிளமெண்ட், அதுக்கப்புறம் கிபி 200களில் வாழ்ந்த ரோமினுடைய புனித ஹிப்போலிட்டஸ், அதுக்கப்புறம் புனித ஜெரோம், புனித அகஸ்தினார், இப்படி எல்லா புனிதர்களையுமே வழிவேறாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் பார்க்குறோம். ஈவன் கணவன் மனைவிக்கிடையே
அவங்களுடைய தாம்பத்திய உறவில் கருத்தடை செய்வது, குடும்ப கட்டுப்பாடு செய்வது, எந்த விதமான ஒரு கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணாலும் அது சாவான பாவம் சொல்லி அவங்க இந்த தொடக்கம் 38 தான் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி CCC 2370, அதுக்கப்புறம் 2399 இந்த விதமான குடும்ப கட்டுப்பாடு, கான்ட்ரசெப்ஷன், காண்டம்ஸ், காப்பர்ட்டி, எல்லா விதமான மருந்துகள், எல்லா விதமான கருத்தடை முயற்சிகளும் தாம்பத்திய உறவுகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, கணவன் மனைவிக்கிடையே நடக்கக்கூடிய தாம்பத்திய உறவில் எந்த விதமான கருத்தடைக்கு முயற்சி செஞ்சாலும் அது சாவான பாவம். நம்ம அப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்க உண்மையாகவே நம்ம நல்ல ஒரு தியானத்திற்கு சென்று அதை ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல பாவசிந்தனை செஞ்சுட்டு தான் உண்மையிலேயே நம்ம அடுத்து நற்கரணை உட்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சாவான பாவம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னாக்க நற்கரணை உட்கொள்ளக்கூடாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 நம்ம வாசனம் தெரியும். நம்ம பாவத்தோடு தகுதி இல்லாமல் நற்கரணை உட்கொள்கிறதுனால தான் நம்ம கடவுளுடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக பாவம் செய்கிறோம். நம்மளே நம்ம தண்டனை தீர்ப்புகளை வர வச்சுக்கிறோம். நம் உடல் பலவீனமாகி நோய்கள் நம்ம இறந்து போவது, ஆவிக்குரிய வகையிலும் உடல் அளவிலும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக நம்ம பாவம் செய்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி பைபிளும் சொல்லுது, திருச்சபையின் மறைக்கல்வியும் சொல்லுது. சாவான பாவத்தோட நற்கரணையை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. திருப்பலியில் பங்கெடுக்கலாம், நான் நற்கரணை வாங்கக்கூடாது. நம்ம ஏதாவது கருக்கலைப்பு அபார்ஷன் செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா, இல்லாது கரு தடை செஞ்சுருந்தோன்னா தயவு செஞ்சு அதை நல்ல ஒரு ரெட்ரீட் சென்டருக்கு நம்ம சென்று ஒரு நல்ல ஒரு பாவசிங்கனம் செஞ்சு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டுட்டு அதை செஞ்சாலே உண்மையிலேயே நம்மளோட வாழ்வில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் விலகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன் பிரிவினை ஏற்படுத்தின மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின் இவர்கள் கூட கருத்தடை செய்வது சாவான பாவம் என்று தான் அவங்க சொன்னாங்க. இப்போ திடீர்னு ஆங்கிலிக்கன் சபை 1930 அவங்க தான் முத இந்த கிறிஸ்தவ பாரம்பரியமான இந்த போதனையிலிருந்து விலக ஆரம்பித்தாங்க. அப்போது இருந்த 9ஆம் பத்தின திருத்தந்தை அவருடைய கடிதத்தில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், இந்த மாதிரியான கருத்தடை செய்வதெல்லாம் பாவம் தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் மேற்கோள் காட்டி, இந்த தொடக்கம் 38 மேற்கோள் காட்டி அவர் பாவம் என்று அதை உறுதிப்படுத்துகிறார். இப்போவும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையின் போதனை அதுதான். அதனால் நம்மளும் யோசித்து பார்ப்போம், நம்மளுடைய இச்சக்குரிய பாவங்கள், சுய இன்பங்கள், இந்த கருத்தடை செய்வது, கருக்கழிப்பு செய்வது எல்லாம் உண்மையிலே கடவுளுக்கு நம்மை கொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அருவருப்பான சினமூட்டக்கூடிய ஒரு பாவமாக அமைகிறது. அதனால் அதை நம்ம யோசித்து பார்த்துட்டு உண்மையிலேயே அதை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல குருவானவரிடம், பரிசுத்தமான ஒரு குருவானவரிடம் சென்று ஒரு நல்ல பாவ அறிக்கையை செஞ்சு பார்ப்போம். நிறைய நம்மளுடைய பிரச்சனைகள் உடல் அளவிலும் ஆவிக்குரிய வகையிலும் வாழ்விலும் விலகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன் இது அவ்வளோ பெரிய பாவம்? முதல் விஷயம், ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் எந்த ஒரு நோக்கத்துக்காக படைத்து கொடுத்துருக்கிறாருக்கோ அந்த நோக்கத்திற்காக தான் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு கண்ணு பார்ப்பதற்காக, வாயை சாப்பிடுவதற்காக, சுவைப்பதற்காக. நம்மளுடைய பிறப்பு உறுப்புகள் குழந்தை பேருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்மளுடைய தாம்பத்திய உறவிலிருந்து பிரித்தோம் அப்படின்னாக்க, தாம்பத்திய உறவையும் குழந்தை பேரையும் பிரித்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய கணவனையோ மனைவியோ நம்மளுடைய இன்பத்திற்காக, சுய இன்பத்திற்காக அவர்களை பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஒருத்தர் ஒத்துக்கொண்டாலும் அந்த இயல்பான நேச்சுரலாக நம்மளுடைய உறுப்புகளை எதற்கு உருவாக்கப்பட்டதோ அதன் வழியில் செல்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக எந்த தடையை செஞ்சாலும் அது கடவுளுடைய படைப்பிற்கு, அவருடைய நோக்கத்திற்கு, விருப்பத்திற்கு எதிரானது என்று திருச்சபை நம்ம கற்பிக்கிறது. அதனால தான் நம்ம சுய கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது நம்ம தாம்பத்திய உறவில் ஈடுபடுத்தால் ஆண்டவர் குழந்தை பேரை கொடுத்தாருன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு திறந்த மனதோடு அவருடைய விருப்பத்திற்கு நம்ம ஓகே சொல்லணும். நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுடைய கடவுளுடைய திட்டத்திற்கு திறந்த மனதோட சரின்னு சொல்லாதனால தான் நிறையா குழந்தைகள் பாக்கியங்கள் இல்லாமல் போய் கடைசியாக திருச்சபையில் குருக்கள் கன்னியர்களுக்கு துறவரத்துக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் துவக்கத்திலேருந்தே குழந்தைகளை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கொடையாக, கிஃப்டாக அவர் பார்க்குறாரு. உயிரை அவ்வளோ அவர் மதிப்பாக செய்கிறாரு. அதனால் சுயன்பம் அனுபவிச்சு விந்துக்களை கீழே சிந்துவதோ அல்லது இந்த மாதிரி தாம்பத்திய உறவுகளில் குழந்தை பேருக்கு திறந்த மனதோடு இல்லாமல் அதை தடை செய்வது கடவுளுடைய பார்வையில் நம்ம செயற்கையாக அவருடைய திட்டத்திற்கு தடுக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு தடையை நம்ம விதிக்கிற மாதிரி அர்த்தமாகும். ரெண்டாவது, ஒருவரை நம்மளுடைய சுயநல நோக்கங்களுக்காக, இன்பங்களுக்காக பயன்படுத்தி கொடுக்கிறோம். அவங்கள உண்மையிலே அன்பு செய்யலை. ஒரு கணவன் மனைவியும் தங்கள் அன்பினால் ஒன்றாக இணையும் போது கிடைக்கக்கூடிய கடவுளின் கொடை தான் குழந்தைகள். அந்த குழந்தையை நம்ம நிறுத்தணும் அப்படின்னாக்க ஒருவர் இணையிறது அவங்களுடைய இன்பங்களுக்காக, உடலின் இன்பங்களுக்காக அப்படின்றது தான் இரண்டாவது காரணம்.
ஸோ இயல்பாக கடவுள் படைத்த அந்த உறுப்புகளை அதன் நோக்கத்தில் பயன்படுத்தணும். அதை பிரிக்கக்கூடாது, தடை செய்யக்கூடாது. ரெண்டாவது, நம்ம அப்படி தடை செஞ்சோம் அப்படின்னாக்கா, பிரித்தோம் அப்படின்னா நம்ம ஒருத்தரை இன்பத்திற்காக, சுயநல நோக்கத்துக்காக we are using others, மற்றவங்களை பயன்படுத்துகிறோம், மற்றவர்களை அன்பு செய்யலை. ஏன்னா அன்புன்றது ஒருவர் முழுமையாக தன்னையே உடலும் ஆன்மாவையும் கொடுக்கணும். இன்னொருத்தர் முழுமையாக தன்னையே உடலும் ஆன்மாவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் அந்த அன்பின் வெளிப்பாடு. இதில் நடுவில் தடுத்தோம் அப்படின்னா அந்த அன்பின் வெளிப்பாடு இல்லாத ஒருவர் தங்கள் சுயநல நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். அதனால தான் பைபிளும் தெளிவாக சொல்லுது, திருச்சபையும் தெளிவாக நமக்கு இந்த விஷயத்தை கற்பிக்கிறது. தொடர்ந்து 29வது அதிகாரத்தில் யோபு நம்ம வாசித்தோம். எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காப்பாங்க. அவருடைய காலடிகள் எல்லாம் நெய்யில், அதாவது பாலில் குளிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். மில்கில் நெய்யால் அது குளிச்சிச்சு. நகரத்துக்கு போனார்னா இளைஞர்கள்லாம் ஒதுங்கி போவாங்களாம் மரியாதையில். முதியவர்களுக்குள்ளே எழுந்திரிச்சு நிற்பாங்களாம். உயர்குடி மக்கள் எல்லாம் அவங்க பேச்சை நிறுத்திட்டு இவர் சொல்கிறத கேட்பாங்களாம். ஆனால் அதே யோபு பாருங்கள், 30வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவதிப்படுவோருக்காக நான் அழவில்லை அப்படின்னா கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவர் அழுந்தாராம். அவ்வளவு நல்ல மனசு, இலகிய மனசு உடையவர் யோபு. அவர் பாருங்கள், ஏழைக்காக என் உள்ளம் இலங்கவில்லையா, அவ்வளவு ஏழையை பார்த்து அவங்களுக்காக அவர் இறக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் பாருங்கள் 27வது வசனத்தில் 30வது அதிகாரத்தில் என் குலை நடுங்குகிறது, அது அடங்கவில்லை, இன்னலின் நாட்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றனர், என் தோல் கருகி உரிகின்றது, என் எலும்புகள் வெப்பத்தால் தீக்கின்றனர். அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு, இவ்வளவு நல்ல அழகாக வாழ்ந்திருக்காரு. அதான் யோபு கேட்பார், ஆண்டவரே இவ்வளவு நான் கண்ணும் கருத்துமாக வாழ்ந்தேனே, இது உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா அவருக்கு புரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் நமக்கு தெரியும் இன்றைக்கி இதை நம்ம வாசிக்கும்போது. ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியலைனாலும், யோபு புலம்பினாலும் அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருந்தார். அதான் அவர் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், நிச்சயமாக முடிவு ஒன்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து யோபுவோட பயணிப்போம், யோசேப்போடையும் பயணிப்போம். நாளைக்கு இவங்க இருவருடைய உச்சக்கட்டமான நற்பண்புகள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்படும். அதிலிருந்து கடலை போல் மொண்டு நம்ம குடிக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.